நமஸ்காரம். சித்திரை மாதத்தில் வீடு குடியேறலாமா? அப்படி வீடு குடியேறுவதற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள், எந்தெந்த திதி மற்றும் கிழமைகள் நல்லது என்பது பற்றியும், சித்திரை மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை போடலாமா என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதம் வீடு குடிபோகலாமா, கட்டலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விகளாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் ஏற்ற தாராளமாக செய்யக்கூடிய ஒரு இனிய மாதம். வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம். இந்த மிகவும் சிறந்த மாதங்களில் இது முதன்மையானதாக இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்கனவே இருந்த வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டிற்கு செல்ல விருப்பம் இருக்கிறவங்க குடி போகலாம். புது வீடு, சொந்த வீடு கட்டி குடி போகிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் குடிபெயர்ந்து போகலாம். ஆனால் எந்த வீட்டுக்கு போனாலும், அதாவது வாடகை வீட்டுக்கு போனாலும் சொந்த வீட்டுக்கு போனாலும் ராகு கால நேரம், யமகண்ட நேரங்களில் செல்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வீடு குடி போகிறதுக்கு, கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ரோஹிணி, சதயம், திருவோணம், உத்திரட்டாதி, பூசம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் வருகிற தேதியில் நம்ம வீடு குடியேறது நல்லது. அதே போல் நாட்களில் எந்தெந்த நாட்கள் சிறந்த நாட்கள் வீடு குடியேறதுக்கு அப்படின்னு பார்த்தா, திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செல்வது ரொம்ப நல்லது. இந்த நாட்கள் வளர்பிறையாக வரும்போது இன்னுமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் திதிகள் அப்படின்னு பார்த்தா 15 திதிகள் இருக்குது. இது வளர்பிறையில் வரக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய திதிகள் அந்த நாளில் வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். அவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, திருதியை, பஞ்சமி, சப்தமி மற்றும் தசமி தினங்களில் நாம் குடி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை மாதத்தில் வாடகை வீடு குடி போகலாமா, அதே போல் சொந்த வீடு குடி போகலாமா அப்படின்னு நிறையா நமக்கு கேள்விகள் இருந்துகிட்ருக்கோம். அதற்காக இப்போ பார்த்தோம். கண்டிப்பாக நாம் சித்திரை மாதத்தில் வீடு மாறி போகலாம். ஆனால் சந்திராஷ்டம நாள், கரி நாட்கள், இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை கேலண்டரில் பார்த்து அதை தவிர்த்துக்கிட்டு அதை நம்ம மேற்சொன்ன நாட்கள் மற்றும் நட்சத்திரங்களில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சித்திரை மாதம் குழந்தைகளுக்கு மொட்டை போடலாமா அப்படின்னு பார்த்தா, தமிழ் புத்தாண்டு தவிர மற்ற நாட்களில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட உகந்த நாட்களில் நீங்கள் மொட்டை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாஸ்து நாளில் நாம் பூமியை தோன்றதுக்கான ஒரு நாளாக தான் பொதுவாக எடுத்துக்கிறது. கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த மேற்சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்து ஒரு நல்ல நாளாக பார்த்து கிரகப்பிரவேசம் செய்கிறது மிக்க நன்றி. ஆகவே இதுதான் நண்பர்களே, நம்ம சேனலில் ஆன்மீகம், ஜோதிடம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். தற்போது இந்த விஷயங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.